Hi students, hello. வாங்க இது நம்மளோட சுபாஷ் மேத்ஸ் டியூஷன் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் போர்டு சிலபஸ் நியூ சிலபஸ் சாப்டர் போயிட்டு இருக்கு. அதுல மென்சுரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். மென்சுரேஷன் அப்படிங்கிறது பரப்பு கன அளவு ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிற எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அதை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் பத்தி பேசுற சாப்டர் தான் இது. மென்சுரேஷன்ல அதாவது ஏரியா அண்ட் வால்யூம் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா கண்டுபிடிக்கிறோம். இப்ப நம்ம எப்படி இந்த ஃபார்முலாஸை ஈஸியா எழுதலாம், மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் அதாவது பரப்பு கன அளவு ஃபார்முலாஸை எப்படி ஈஸியா எழுதலாம் அப்படிங்கறது தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபார்முலாக்கு போயிடலாம். மென்சுரேஷன் ஃபார்முலா போறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஏ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்ஏ அப்படிங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சுத்தி உள்ள ஏரியாஸ் சுத்தி உள்ள போர்ஷன்ஸ் ஓட ஏரியா பத்தி கண்டுபிடிக்கிறது தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்றோம். வித்தவுட் பாட்டம் அண்ட் டாப் பாட்டம் இல்லாம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கியூபாய்டு அண்ட் கியூபுக்கு பார்க்க போறோம் ஃபார்முலாஸ். செகண்ட் எதை பத்தி சொல்ல போறீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, தட் இஸ் டிஎஸ்ஏ, அதாவது மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லலாம். இது சுற்றி உள்ள பரப்புன்னு சொல்லலாம் தமிழ்ல சொன்னோம்னா. மூணாவது என்ன சொல்ல போறோம்னா வால்யூம் அப்படின்னு சொல்ல போறோம். வால்யூம் அப்படின்னா தமிழ்ல வந்து கன அளவு அப்படின்னு சொல்லுவோம். சோ வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுல எத்தனை ஃபேசஸ் இருக்கு கியூபாய்டுல அப்படின்னா 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ஃபேசஸ் இருக்கு. ஒரு ஃபேஸ்க்கு ஏரியாவோட ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ரெக்டாங்கிளுக்கு L இன்டு பி அப்படிங்கறது ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த லென்த் இன்டு பிரெத் 2 டைம்ஸ் வந்திருக்கு. சோ இந்த ரெக்டாங்கிள் நான் சூஸ் பண்ணேன்னா லென்த் இன்டு ஹைட் அது 2 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணேன்னா அதுக்கு ஹைட் இன்டு பிரெத் அது 2 டைம்ஸ் வந்திருக்கு. சோ எனக்கு சிஎஸ்ஏல என்ன வேணும்னா டாப் அண்ட் பாட்டம் இல்லாம அதர்ஸ் வேணும். டாப் என்னது எனக்கு L இன்டு பி. ஸோ L இன்டு பியை நான் கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் 2 டைம்ஸ் ஆஃப் L இன்டு பியை கேன்சல் பண்ணிட்டோம்னா எனக்கு மிச்சம் இருக்கிறது 2 இன்டு பிஹெச் பிளஸ் ஹெச்எல் இதுதான் இருக்கு. 2 டைம்ஸ் ஆஃப் பிஹெச் 2 டைம்ஸ் வரும். ஹெச் இன்டு எல், ஹெச் இன்டு லென்த், இந்த ஹெச்எல் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 2 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுல இருந்து நான் ஹெச் காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு 2h இன்டு எல் பிளஸ் பி அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா, சிஎஸ்ஏ ஃபார்முலா. தென் டிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா இன்க்ளூடிங் டாப் அண்ட் பாட்டம். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் அப்ப எல்பி இதுல இன்வால்வ் ஆகுது பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் டிஎஸ்ஏ. அடுத்து தேர்ட் ஒன் வால்யூம். இதோட வால்யூமோட ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். தட்ஸ் ஆல். இப்ப கியூப் கிட்ட வரலாம். கியூபுக்கு இந்த லென்த் பிரெத் ஹைட்டுங்கிற இதெல்லாம் கிடையாது, ஒன்லி ஏ தான் அதோட சைடு. நம்மளுக்கு தெரியும் கியூப் அப்படிங்கறதோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபேஸ். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா ஏ ஸ்கொயர். இதுலயும் 6 ஃபேசஸ் இருக்கு. சிஎஸ்ஏ அப்படின்னா உங்களுக்கு டாப் பாட்டம் இல்லாம 4 ஃபேசஸ் மட்டும் தான் வரும். டாப் அண்ட் பாட்டம் கிடைக்காம 4 ஃபேசஸ் மட்டும் தான் வரும். ஸோ சிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து 4a ஸ்கொயர். அப்புறம் டிஎஸ்ஏனா இன்க்ளூடிங் டாப் அண்ட் பாட்டம்னா அப்ப 6 ஃபேசஸ் வருது, அப்ப 6a ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அடுத்து வால்யூம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் இல்லையா, இதுக்கு மூணுக்குமே நம்மளுக்கு ஏ தான் இதுக்கு சைடு. சோ ஏ இன்டு ஏ இன்டு ஏங்கிறது ஏ கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, புரிஞ்சுதா? இப்ப நெக்ஸ்ட் போலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபார்முலா சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டர் பத்தி தான் பார்க்க போறோம். சிலிண்டரோட ஷேப் இப்படிதான் இருக்கும். இதுக்கு 2 மெஷர்மெண்ட் இதுல கிடைக்கிறது, ஒன்னு ஹைட் இன்னொன்னு வந்து ரேடியஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா வரப்போகுது. ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள வந்து எம்டியா இருக்கும். சோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா திக்னஸ் இருக்கிறதுனால ஹாலோ சிலிண்டர்ல 2 ரேடியஸ் கிடைக்கும், ஒன்னு கேபிட்டல் ஆர் இன்னொன்னு வந்து ஸ்மால் ஆர். அண்ட் இதுக்கு ஹைட் வந்து ஒரே ஒரு ஹைட் தான். சோ இதை பேஸ் பண்ணி இப்ப ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இப்ப இதுக்கு சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அப்படின்னு வருது. சோ இதோட சிஎஸ்ஏ ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா வித்தவுட் டாப் அண்ட் பாட்டம். வித்தவுட் டாப் அண்ட் பாட்டம் அப்படிங்கும் போது அதோட லென்த் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இப்ப இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு மட்டும் பாத்துக்கலாம். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு வரும். வித் ஹைட்டோட வருதுனால சிஎஸ்ஏ ஃபார்முலா வித் ஹைட்டோட இருக்கிறதுனால 2πRh. சேம் டைம்ஸ் இப்ப டிஎஸ்ஏ பார்க்க போறோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப டாப் பாட்டமே இன்க்ளூட் பண்ணும். டாப் பாட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் πr ஸ்கொயர். இங்க ஒரு πr ஸ்கொயர் கீழே, டாப்ல ஒரு πr ஸ்கொயர், பாட்டம் ஒரு πr ஸ்கொயர். சோ
பிளஸ் 2 பை ஆர் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும்? 2 பை ஆர் இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆர் அப்படின்னு கிடைக்கும் ஃபார்முலா. ஸோ அண்ட் வால்யூமோட ஃபார்முலா அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, வால்யூம் அப்படிங்கிறது பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். வால்யூமோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு சர்க்கிளோடது அப்படின்னு தெரியும். வித் ஹைட்டோட நம்ம வால்யூமை கால்குலேட் பண்ணும்போது ஹைட் ஹெச்னு வந்துடும். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். ஹாலோ சிலிண்டர்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 பை ஆர் ஹெச், 2 ரேடியஸ் இருக்கிறதுனால ஆர் மட்டும் தான் டிஃபர் ஆகும் பார்த்துக்கோங்க. இதோட சிஎஸ்ஏ ஃபார்முலா 2 பை ஆர் பிளஸ் ஆர் இன்டூ ஹெச், அவ்வளவுதான். அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி சேஞ்ச் ஆகும்? அதே மாதிரி 2 பை இந்த ஆர்க்கு பதிலாக நம்மளுக்கு என்னன்னு வரும் கேட்டா ஆர் பிளஸ் ஆர் வந்துடும். அண்ட் இங்க ஹெச் அப்படியே வரப்போறது. இந்த ஆர்க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வரப்போறோம் அப்படின்னா திஸ் இஸ் அ வித், அதனால ஆர் மைனஸ் ஆர் இன் பிளஸ் ஹெச் அப்படின்னு ஆயிடும். ஓகே, இதுதான் டிஎஸ்ஏ ஃபார்முலா. அடுத்து வால்யூமோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுல ஆர் மட்டும் தான் நம்மளுக்கு வேரி ஆக போகுது. ஏன்னா 2 ரேடியஸ் வர்றதுனால பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச், அவ்வளவுதான். ஓகே, ஈஸியா இருக்கா? புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட் ஃபார்முலா போலாம். இப்ப அடுத்து பார்க்க போற ஃபார்முலாஸ் கோன் அண்ட் ஃப்ரெஸ்டம். கோனோட ஷேப்பு ஒரு சர்க்கிள் இருந்து இருக்கிற ஒரு குவாட்ரண்ட்ல இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல. அந்த இன்ட்ரோடக்ஷனை செக் பண்ணிட்டீங்கன்னா இதை பத்தி கிளியரான ஐடியா இருக்கும் உங்களுக்கு. இதுல என்னென்ன நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வருதுன்னு கேட்டா ரேடியஸ் இருக்கு, ஹைட் இருக்கு, அண்ட் லென்த், ஐ மீன் ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம் இதை பேரு. இந்த இதை வந்து ஸ்லாண்ட் ஹைட் சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலாஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது வித்தவுட் பேஸ். இதுல டாப் கிடையாது, அதனால வித்தவுட் பேஸ் தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா உங்களுக்கு பை ஆர் எல் அப்படின்னு கிடைக்கும். பை ஆர் எல். இது எப்படி வந்தது அப்படிங்கறத நீங்க இன்ட்ரோடக்ஷன் பேஜ்ல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா அதுல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படி ஃபார்முலா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த எல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா எல் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதுல எல் அப்படிங்கிறது. இந்த எல்லோட பேரு ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா வித் பேஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வித் பேஸ் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்ப பை ஆர் காமனா வெளியில வரும்போது நம்மளுக்கு பை ஆர் இன்ட்டு ஹெச் பிளஸ் எல் பிளஸ் ஆர்னு வந்துடும். பை ஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர் அப்படின்னு வந்துடும். அடுத்து வால்யூம் பார்க்கலாம். இதோட வால்யூம் வந்து அது எப்படி இங்க வால்யூம் கிடைச்சிருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சிலிண்டரோட வால்யூம்ல இருந்து இதை டிரைவ் பண்ணிருக்கோம். ஸோ இதோட வால்யூம் ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஸ்டம் எழுதலாம். ஃப்ரெஸ்டம் அப்படிங்கிறது என்ன? கோனோட half of the cone அதோட ஷேப் தான் ஃப்ரெஸ்டம் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃப்ரெஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு 2 ரேடியஸ் இருக்கு, ஒரு ஹைட் இருக்கு, ஒரு ஸ்லாண்ட் ஹைட் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி ஃபார்முலா கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதோட ஃபார்முலா நம்மளுக்கு வந்து பை ஆர் எல் அப்படிங்கிறது தான் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா கோனுக்கு. ஸோ இதுவே ஃப்ரெஸ்டம்க்கு எழுதினோம்னா எப்படி எழுதலாம்? பை 2 ஆர் இருக்கிறதுனால ஆர் பிளஸ் ஆர் அப்படின்னு போட்டு எல் அப்படின்னு போடலாம். இதுதான் ஃப்ரெஸ்டம் ஏரியா. இங்க எல்லோட ஃபார்முலா இஸ் டிஃபர். எல் வேற. சோ இதுல எல் என்ன ஃபார்முலா வருது அப்படின்னு பார்த்தா ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் தான் ஃபார்முலா இல்லையா? ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பதிலாக நம்ம என்ன போட போறோம்னா ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர்னு போட போறோம். ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபார்முலா சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். பை ஆர் எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கன்வீனியன்டா இருக்கும். இந்த பை ஆர் எல் அப்படிங்கிறதுல ஆர் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம்? கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் போட்டுக்கலாம், எல் போட்டுக்கலாம். பிளஸ் பை 2 இங்க பை ஆர் ஸ்கொயர்ல நம்மளுக்கு 2 ஆர் ஸ்கொயர் இருக்கு. சோ தட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. அடுத்து நெக்ஸ்ட் வால்யூம் கிட்ட போனோம் அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஃபார்முலா இல்லையா? 1/3 பை ஹெச் அப்படியே இருக்கட்டும். இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. என்ன மாற போகுது அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு சேஞ்ச் ஆக போகுது. So this is the volume formula. Okay, இப்போ நெக்ஸ்ட் போலாம். அடுத்து ஃபார்முலா பார்க்க போறது ஸ்பியர். ஸ்பியர் அண்ட் ஹாலோ ஸ்பியர் ஃபார்முலா பார்த்துடலாம். இதுக்கு சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ, வால்யூம். ஓகே, இதோட சிஎஸ்ஏ ஃபார்முலா ஸ்பியருக்கு 4 டைம்ஸ் ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். 4 டைம்ஸ் ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது சிஎஸ்ஏ ஃபார்முலா. அண்ட் இதுக்கு சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்ல கிடையாது, ஒண்ணு ஸ்பெஷலா கிடையாது. பிகாஸ் டாப் பாட்டம் அப்படிங்கிறப்போ இது வந்து இதுக்கு சூட் ஆகாது. அதனால டிஎஸ்ஏ ஃபார்முலா ஆல்சோ 4 பை ஆர் ஸ்கொயர் தான்.
வால்யூமோட ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப் அப்படிங்கிறது தான் வால்யூமோட ஃபார்முலா. ஃபார்முலாஸோட எப்படி வந்தது அப்படிங்கிற ஆரிஜின் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் 7.1க்கு பிஃபோர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பேன். அந்த இன்ட்ரோடக்ஷனை நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஹாலோஸ்பியர் வந்து எப்படி ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 4πr² தானே இதோட சிஎஸ்ஏ. நமக்கு அவுட்டர் போஸ்ட் தான் வந்து சிஎஸ்ஏங்கிறது. ஸோ அவுட்டருக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, 4πR² அப்படிங்கிறது தான் இதோட சிஎஸ்ஏவா நம்மளுக்கு கிடைக்கும். மோரோவர் நமக்கு டிஎஸ்ஏ வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா, டிஎஸ்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவுட் சைட் பிளஸ் இன்சைட், அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா நம்மளுக்கு இருக்கும். ஸோ தட் இதோட ஃபார்முலா எப்படி மாறும்னு கேட்டா 4πr² + r² அப்படின்னு மாறிக்கும். இப்ப வால்யூம் ஃபார்முலா பார்க்கலாம். வால்யூம் ஃபார்முலா 4/3 பை, இந்த ஆர்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்க போது என்ன அப்படின்னா r³ - r³ அப்படின்னு மாறிடும். ஓகே, சோ இந்த ஃபார்முலா படிச்சிட்டோம் அப்படின்னா இதோட ஃபார்முலாவை நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். இப்படிதான் நம்ம ஃபார்முலாஸ் படிக்கும்போது அது மைண்ட்ல வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா ஸ்டோர் ஆகும். அடுத்து நம்ம ஃபார்முலா பார்க்க போறது ஹெமிஸ்பியரோடது. ஹெமிஸ்பியரோடது டிஎஸ்ஏ என்ன, சிஎஸ்ஏ என்ன அப்படிலாம் பார்க்கலாம். ஹெமிஸ்பியருக்கு சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்பியரோட ஃபார்முலா ஹாஃப், ஸ்பியரோட சிஎஸ்ஏ ஃபார்முலா 4πr². இது ஹாஃப் ஆஃப் த ஸ்பியர் அப்படிங்கறதுனால இதோட ஃபார்முலா 2πr². சேம் திங் இதுக்கும் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இது ஒரு 2πr². இப்ப மேல டாப் இதுல இருக்கு, அதனால இது ஒரு πr². ஸோ 3πr² அப்படின்னு ஆயிடும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து இதோட வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வால்யூமோட ஃபார்முலா 2/3, அது வந்து 4/3 πr³ வந்து ஸ்பியருக்கு, அதுல ஹாஃப் வந்து 2/3 πr³ தான் ஹெமிஸ்பியரோட வால்யூம். இப்ப இதுல இருந்து ஹாலோ ஹெமிஸ்பியரோட ஃபார்முலாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹாலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னா இதுல 2 ரேடியஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. சோ ஃபார்முலா எப்படி மாற போகுது அப்படின்னு கேட்டா 2πR² + r². அங்க ஏற்கனவே இருக்குது அதெல்லாம். அதே மாதிரி இங்க எப்படி ஃபார்முலா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா, இங்க இஸ் டிஃபரன்ஸ், இங்க டாப் இஸ் டிஃபரெண்ட், அதனால இதுல இருந்து நம்ம அவ்வளவு ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியாது. இங்க பை மட்டும் தான் நம்மளுக்கு காமன். எப்படி சேஞ்ச் ஆகுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். 3r² + r² அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஓகே, இங்க வந்து கேபிட்டல் ஆர்க்கு மட்டும் 3r² + r² அப்படின்னு சேஞ்ச் ஆகுது இந்த ஃபார்முலா. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபார்முலா இது 2/3 πr³ தானே. அப்ப 2/3 π r³ எப்படி சேஞ்ச் ஆக போகுதுங்க அப்படின்னா கேபிட்டல் R³ - ஸ்மால் r³. தட்ஸ் ஆல். இதுதான் ஃபார்முலா. சோ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா அதுல இருந்து இன்னொரு ஃபார்முலாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். சோ மெயின் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கும் வந்து நம்மளுக்கு நாலேஜ் இருந்தது, ஃபார்முலா எப்படி கிடைக்கும் நாலேஜ் இருந்ததுன்னா நம்மளால அதை ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். மைண்ட்ல ஈஸியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஈஸியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.